வணக்கம்ங்க ராஜேஸ்வரி. கர்நாடக மாநிலத்தில் உள்ள 28 மக்களவை தொகுதிகளில் இன்றைய தினம் காலை, அதாவது 14 மக்களவை தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. குறிப்பாக பெங்களூரு வடக்கு, பெங்களூரு தெற்கு, பெங்களூர் மத்திய பெங்களூர் புறநகர், மைசூரு கொடகு, சிக்கமகளூரு, தட்சிண கன்னடா, ஹாசன், கோலார், சிக்கபல்லாபுரம் உள்ளிட்ட 14 மக்களவை தொகுதிகளில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. குறிப்பாக வழக்கத்துக்கு மாறாக இன்று காலை 6 மணி முதல் வாக்காளர்கள் நீண்ட கியூ வரிசையில் நின்று வாக்களிப்பதை காண முடிகிறது. அதுவும் குறிப்பாக 90 வயது 100 வயது நிரம்பியவர்கள் கூட காலை நேரத்திலேயே வந்து வாக்களித்து செல்வதையும் காண முடிகிறது. மாநிலம் முழுவதும் இந்த 14 தொகுதிகளில் 2,88,00,000க்கும் அதிகமானோர் வாக்களிக்கிறார்கள். இதற்காக 30,602 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் தற்போது பணியில் உள்ளன. இதுக்காக 1,50,000 லட்சத்துக்கும் அதிகமான தேர்தல் அதிகாரிகள் பணியில் உள்ளனர். பாதுகாப்புக்காக 1 லட்சம் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த அனைத்து தொகுதிகளிலுமே தற்போது விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நீண்ட கியூ வரிசையில் சுமார் 100கணக்கானோர் காலை நேரத்திலே வந்து வாக்களிப்பதையும் காண முடிகிறது. இந்த வாக்குச்சாவடியை சுற்றிலும் 144 தடை உத்தரவு அமலில் உள்ளது. அதேபோல் கடந்த 2 தினங்களாகவே மதுபான கடைகள் அனைத்து மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக முக்கிய பிரமுகர்கள், அதாவது DK சுரேஷ், காங்கிரஸ் பிரமுகரான DK சுரேஷ், முன்னாள் முதல்வர் குமாரசாமி, சௌமியா ரெட்டி, சோபா கரந்தராஜே, தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் போட்டியிடும் இந்த தொகுதிகள் அனைத்துமே தற்போது விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்து வருகின்றன. ராஜேஸ்வரி.